விழுப்புரம் முண்டியம்பாக்கம் தனியார் சர்க்கரை ஆலையில் தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசுகளின் தொழிலாளர் அடிப்படை உரிமையை ஆலை வழங்க மறுப்பதாக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் ராஜஸ்ரீ தனியார் சர்க்கரை ஆலையில் நிரந்தரமாகவும் தினக்கூலியாகவும் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் 60 ஆண்டுகளாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரே சங்கமாக சவுத் இந்தியா சுகர்ஸ் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை தொழிலாளர் சங்கம் இயங்கி வருகிறது. ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலையில் தொழிலாளர்கள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும், பாதுகாப்பான உடைமைகளை கொடுக்க மறுப்பதாகவும், புதிதாக ஆட்களை எடுக்க மறுப்பதாகவும், அப்பண்டீசுகளுக்கு தகுதியான வேலை வழங்கப்படாமல் குறைந்த பணியாளர்களை வைத்து வேலை வாங்குவதால் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தொழிற்சங்க தலைவர் அறிவன் இயேசு நிர்வாகத்திடம் பேச முற்பட்ட போது அவர் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் அறிவித்துள்ள தொழிலாளர் அடிப்படை உரிமைகளை ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை தர மறுப்பதாகவும், உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிர்வாக அதிகாரிகளிடத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற வகையில் நீங்கள் எல்லாம் அதை கேட்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும், எப்போ செய்யணும் எப்போ கொடுக்கணும் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு போக்கை கையாண்டு எங்களை மன உளைச்சலை ஏற்படுத்தி கஷ்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தொழிற்சங்கமே இருக்கக்கூடாது. தொழிலாளர்கள் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழிலாளர்களை எல்லாம் அடிமைத்தனத்தில் வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிர்வாகம்.